Hello future officers, welcome to Firdaus Academy. நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சாப்டர் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வந்து ஆல்ரெடி 2 டைப்ஸ் வந்து பார்த்துருக்குறோம். ஸோ அந்த 2 டைப்ஸ் பார்க்காதவங்க வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல பார்ட் 1 வீடியோ இருக்கும். ஸோ அந்த பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோஸ் வந்து கண்டினியூ பண்ணுங்க. ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டரா நீங்க வந்து படிச்சாதான் வந்து உங்களுக்கு புரியும். சரியா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து சாப்டர்ஸ் டிசைன் பண்ணி கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ டைப் 1ல வந்து பேசிக்கான சம்ஸ் பர்சன்டேஜினுடைய சாப்டர்ல நீங்க கத்துக்கிட்ட ஒரு சில பேசிக்ஸை வச்சுட்டு நீங்க சால்வ் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து சொல்லி கொடுத்துருந்துருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோம். சரியா? ஸோ டைப் நம்பர் 3ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு கொஸ்டின்ஸ் வந்துட்டு பைலிங்குவலா கொடுங்க, ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. உங்களுடைய கேள்வி வந்துட்டு கரெக்டானது தான். நான் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே மோஸ்ட்லி வந்து பைலிங்குவலாக தான் கொடுத்துருக்குறேன். ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்துட்டு இங்கிலீஷில் மட்டும் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின்ஸ் அப்படின்ற போது அது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். அப்படின்றதுனால அந்த ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் இங்கிலீஷில் இருக்கும். பட் அதுவுமே வந்து நான் உங்களுக்கு தமிழில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல இருக்கிறதுனால நம்ம தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கிற மாதிரி ஒரு சம் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 21 ப்ராடக்ட்ஸ். சரியா? அதாவது 21 பொருட்களுடைய காஸ்ட் பிரைஸ் அப்படின்னா அடக்க விலை. 21 பொருட்களின் அடக்க விலை அப்படின்றது எதுக்கு ஈக்குவலா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, செல்லிங் பிரைஸ் ஆஃப் 18 ப்ராடக்ட்ஸ். ஸோ ஒரு 18 பொருட்களுடைய விற்பனை விலைக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் எவ்வளோ, ப்ராஃபிட் அல்லது லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்மை நீங்க எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, என்ன கொடுத்துருக்குறாங்க, காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 21 ப்ராடக்ட்ஸ். ஸோ 21 ப்ராடக்டினுடைய காஸ்ட் பிரைஸ் அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க, 18 ப்ராடக்டினுடைய செல்லிங் பிரைஸ். சரியா? 21 ப்ராடக்டினுடைய அடக்க விலை அப்படின்றது 18 ப்ராடக்டினுடைய செல்லிங் பிரைஸ் விற்பனை விலைக்கு சமமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறத நான் அப்படி எழுதிக்கிட்டேன். சரியா? ஸோ இப்போ ரேஷியோ ப்ரொபோர்ஷன் சாப்டர்னுடைய பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, இதை வந்து நீங்க இந்த ஒரு ஈக்குவேஷனை ஒரு ரேஷியோ மாதிரி உங்களால மாற்ற முடியும். எப்படி அப்படின்னா, இந்த லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இதை ஃபுல்லா ஒரு சைடும் இந்த நம்பர்ஸ் ஃபுல்லா இன்னொரு சைடும் கொண்டு வந்துருங்க. சரியா? இப்போ காஸ்ட் பிரைஸ்ன்றது லெஃப்ட் சைட்ல என்கிட்ட இருக்குது. அந்த செல்லிங் பிரைஸ் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா டிவைட் பை செல்லிங் பிரைஸ் அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 18 இங்க இருக்குது, இந்த 21 இங்கே கொண்டு வந்தீங்கன்னா டிவைட் பை 21 அப்படின்னு வரும். சரியா? ஸோ அப்ப இதுக்கு என்ன மீனிங்னா, காஸ்ட் பிரைஸ் அப்படின்றது ஒரு 18 பங்கும் செல்லிங் பிரைஸ் அப்படின்றது 21 பங்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு மீனிங் என்ன, எக்ஸாக்டா மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை விட்டுருங்க, இந்த ரேஷியோவை விட்டுருங்க. இந்த ரேஷியோவை விட்டுட்டு அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னது, 21 ப்ராடக்டினுடைய காஸ்ட் பிரைஸ். அதாவது நான் வந்து 21 பேனா வாங்குறேன். ஸோ ஒரு பேனா 10 ரூபா. சரியா? ஒரு பேனாவுடைய விலை வந்து 10 ரூபா. நான் அந்த மாதிரி 21 பேனா வாங்குறேன். ஸோ அப்ப 210 ரூபாய்க்கு நான் 21 பேனா வாங்குறேன். அந்த பேனாக்களை எல்லாம் அந்த 210 ரூபா இருக்குது இல்லையா, இந்த 210 ரூபாய நான் 18 பேனா வித்தது மூலியமாவே எனக்கு கிடைச்சிருச்சு. அப்ப ரிமைனிங் என்கிட்ட 3 பேனா எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்ப அந்த 3 பேனா நான் எக்ஸ்ட்ரா விற்கிறது எனக்கு என்னவா தான் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராஃபிட்டா தான் இருக்கும். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 21 பொருட்களுடைய அடக்க விலை காஸ்ட் பிரைஸ் அப்படின்றது 18 பொருட்களுடைய செல்லிங் பிரைஸ் விற்கும் விலைக்கு ஈக்குவலா இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு என்ன மீனிங்னா, 21 பேனா என்கிட்ட நான் வாங்குறேன், 21 பேனா நான் வாங்குறேன். ஸோ அதுக்கு ஆகக்கூடிய செலவுன்னு பார்த்தீங்கன்னா 210 ரூபா. ஸோ ஒரு பேனாக்கு 10 ரூபா மேனி 210 ரூபாய்க்கு நான் வாங்குறேன். இந்த 210 ரூபாய நான் 18 பேனா விற்கிறது மூலியமாவே, 18 ப்ராடக்டை செல் பண்றது மூலியமாவே நான் வந்து இந்த 210 ரூபாயை நான் அடைஞ்சிடுறேன். ஸோ அப்ப ரிமைனிங் 3 பேனா நான் விற்கிறேன் இல்லையா, அந்த ரிமைனிங் 3 பேனா விற்கிறது ஃபுல்லாமே எனக்கு என்னதான் கிடைக்கும்னா, ப்ராஃபிட் தான் கிடைக்கும். ஸோ அப்ப இந்த சம்ல பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னதான் கிடைக்கும்னா, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கிடைக்கும். அது எவ்வளோ அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிக்க போகும். சரியா? ஸோ இதான் வந்து கொஸ்டினுடைய மீனிங். இப்போ இதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத இந்த ரேஷியோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ ரேஷியோ இந்த மாதிரி மாத்திடுவீங்க. இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது வந்துட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த பர்சன்டேஜ் ஈக்குவல் டு
இந்த ரெண்டு வேல்யூ இருக்குது இல்லையா, 18, 21, இது ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம் டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா 21க்கும் 18க்கும் உண்டான டிஃபரன்ஸ். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும்னா 3 அப்படின்னு. 21க்கும் 18க்கும் உண்டான டிஃபரன்ஸ் வந்து 3. இப்போ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பேஸ் வேல்யூ பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டது எல்லாமே காஸ்ட் பிரைஸை தான் நம்ம பேஸா நம்ம எடுத்துப்போம். ஸோ இந்த காஸ்ட் பிரைஸை பொறுத்து தான் எனக்கு ப்ராஃபிட்டா அல்லது லாஸா அப்படின்றத நான் நிர்ணயம் பண்ணுவேன். கரெக்டா? ஸோ இந்த காஸ்ட் பிரைஸை விட அதிகமான விலை வச்சு நான் விற்றேன் அப்படின்னா எனக்கு லாபம் ப்ராஃபிட் கிடைக்கும். கம்மியான விலை வச்சு விற்றேன் அப்படின்னா எனக்கு லாஸ் கிடைக்கும். ஸோ அப்ப இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே நிர்ணயம் பண்றது காஸ்ட் பிரைஸை பொறுத்து தான். கரெக்டா? ஸோ அப்ப என்னுடைய பேஸ் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா காஸ்ட் பிரைஸ்னுடைய வேல்யூவா இருக்கும். காஸ்ட் பிரைஸ்னுடைய வேல்யூ என்ன அப்படின்னா காஸ்ட் பிரைஸ்க்கு நேரா 18 இருக்குது, செல்லிங் பிரைஸ்க்கு நேரா 21 இருக்குது. ஸோ அப்ப காஸ்ட் பிரைஸ்னுடைய அந்த அதுக்கான ரெஸ்பெக்டிவ் வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா 18. சரியா? ஸோ அப்ப மேல என்ன எழுதணும் அப்படின்னா டிஃபரன்ஸ். சரியா? நியூமரேட்டர்ல என்ன எழுதணும் அப்படின்னா டிஃபரன்ஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ்னுடைய ரெஸ்பெக்டிவ் வேல்யூ எழுதணும். சரியா? இன்டூ 100 போட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ என்ன கிடைக்கும்? 3 6 or 18. அப்போ 100/6. ஸோ 100/6 வேல்யூ என்ன? ஸோ 100/6 வந்து 1 உங்களுக்கு வந்து கொஸ்டின்ல அது ஆப்ஷன்ல ஃப்ராக்ஷன்ல கொடுத்தாலும் எழுத தெரியணும், டெசிமல் பாயிண்ட்ல கொடுத்தாலும் எழுத தெரியணும். இப்போ 100/6னா 1 6 or 6 remainder 4 0. 6 6 or 36 remainder 4. ஸோ இப்போ பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் 6 6 or 36 அப்படின்னு வரும். ஸோ அப்போ நீங்க டெசிமல் எழுதுனீங்க அப்படின்னா 16.66% அப்படின்னு நீங்க எழுதணும் டெசிமல் பாயிண்ட்ல. சப்போஸ் டெசிமல் பாயிண்ட் இல்லாம எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இதோட முடிஞ்சிருமா? ஸோ இப்போ 16 4/6ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 2/3 அப்படின்னு இருக்கும். ஸோ டெசிமல் எழுதுனீங்கன்னா 16.66%ன்னு கிடைக்கும். நீங்க ஃப்ராக்ஷன்ல எழுதினீங்க அப்படின்னா 16 2/3% அப்படின்னு இருக்கும். ஸோ ரெண்டு வேல்யூமே தெரிஞ்சுக்கிறோங்க. ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து சால்வ் பண்ணணும். புரியுதா? ஸோ கொஸ்டின்ல வந்துட்டு 21 ப்ராடக்ட் விற்கிற விலையை வந்து நீங்க 18 ப்ராடக்ட் விற்கிறது மூலமாவே கிடைச்சிருச்சு. அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குமா லாஸ் கிடைக்குமான்னு கேட்டா ப்ராஃபிட் தான் கிடைக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு நம்பர் இருக்குதுல 21 18 இது ரெண்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் வந்து நியூமரேட்டர்ல எழுதிக்கிறோம். டிவைட் பை காஸ்ட் பிரைஸ்க்கு ஈக்குவலண்டான அந்த வேல்யூ நம்ம எழுதுறோம் இன்டூ 100. சரியா? இது போட்ட பர்சன்டேஜ் கிடைச்சிரும். ஸோ பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரேஷியோவா கன்வெர்ட் பண்றாங்க இல்லையா? ஸோ 21 CP ஈக்குவல் டு 18 SP அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த இதை வந்து நீங்க இப்படி கொண்டு வாங்க, லெஃப்ட் சைட் கொண்டு வாங்க, ரைட் சைட் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரேஷியோ நான் வந்து கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன். ஸோ அதையுமே ஷார்ட்டா என்ன சொல்லுவாங்கன்னா CP ஈக்குவல் டு 18 இருக்குதா? ஸோ சிபிக்கு ஈக்குவலண்டான வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா 18. ஸோ அதை நியூமரேட்டர்ல போடுங்க, டினாமினேட்டர்ல போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இது வந்து பொதுவாகவே ரேஷியோ சாப்டர் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஷார்ட்கட் தான். என்னன்னா சிபி ஈக்குவல் டு 18 அப்படின்னா அதாவது ஈக்குவல்ட்டுக்கு பக்கத்தில் உள்ள ரெண்டு வேல்யூஸும் அதுக்கான ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸா நம்ம சொல்லுவோம். அண்ட் அவுட் சைட்ல இருக்கிற ரெண்டு வேல்யூஸும் எஸ்பிக்கான ரெஸ்பெக்டிவ் வேல்யூ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன ஒரு சொல்றேன், 2x ஈக்குவல் டு 3y இப்படி இருக்குதுன்னா எக்ஸுக்கு ரெஸ்பெக்டிவ் வேல்யூ வந்து 3னும் ஒய்க்கு ரெஸ்பெக்டிவ் வேல்யூ 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரியா? இதை நீங்க வந்து ரேஷியோவா மாத்தினீங்க அப்படின்னா அப்படி கிடைக்கும்னா x/y ஈக்குவல் டு 3/2ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ எக்ஸுக்கு 3 ஒய்க்கு 2ன்னு கிடைக்கும். ஸோ அதை நீங்க இந்த ஒரு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்றதுக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஈக்குவல்ட்டுக்கு பக்கத்துல உள்ள வேல்யூஸ் ரெண்டையும் ஈக்குவலா எடுத்துக்கிட்டு அதுக்கு அவுட் சைட்ல உள்ளது ரெண்டையும் ஈக்குவலா எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட்டா சொல்லியிருப்பாங்க. ஸோ இது புரியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இது வந்து இந்த மெத்தட்ல ஃபர்ஸ்ட் சம் அப்படின்றதுனால ரொம்ப டீட்டெயிலா நான் பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ புரியலன்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இப்போ வந்து அடுத்த சம் போகலாம். ஸோ if the cost price of 12 products, ஸோ காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 12 ப்ராடக்ட் அப்படின்னா 12 பொருட்களுடைய அடக்க விலை. சரியா? 12 ப்ராடக்ட்ஸ்னுடைய காஸ்ட் பிரைஸ் அது என்னவா இருக்குன்னு சொல்றாங்க, is equal to the selling price of 16 products. செல்லிங் பிரைஸ் ஆஃப் 16 ப்ராடக்ட்ஸ்னா 16 பொருட்களுடைய விற்கும் விலைக்கு ஈக்குவலா இருக்குது. ஸோ அப்போ ப்ராஃபிட்டா லாஸான்னு கேட்குறாங்க. நீங்க வந்து 12 பொருள் வாங்குற விலைய, சரியா, 12 பேனா வாங்குறீங்க, 120 ரூபா ஆகுது. அந்த 120 ரூபாய நீங்க எப்ப அடையிறீங்க அப்படின்னா 16 பேனா வித்து தான் எனக்கு வந்து அந்த 120 ரூபா கிடைக்குது. அப்போ எனக்கு
12 பேனா வாங்கின விலையை விட என்ன ஆகுது, அதிகமான செலவுகள் ஏற்படுது. அப்போ 4 பேனா எனக்கு வந்து லாஸ் ஆகுதா? போன சம்ல 21 பேனா வாங்கின விலைய நான் 18 பேனா வித்தே நான் பெற்றுட்டேன். ஓகேவா? அப்ப இந்த 210 ரூபாய 18 பேனா விற்கிறது மூலியமாவே எனக்கு கிடைச்சிருச்சு. ஆனா இங்க இந்த 12 பேனா வாங்கின விலை அப்படின்றது 120 ரூபா. இந்த 120 ரூபாய் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நான் 16 பேனா விற்கிற மாதிரி இருக்குது. அப்ப எக்ஸ்ட்ரா நான் 4 பேனா விற்கிறேன் அந்த 120 ரூபாய் கிடைக்கிறதுக்கு. அப்ப எனக்கு 4 பேனா லாஸ் ஆகுது. அப்ப இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன கிடைக்குது, லாஸ் பர்சன்டேஜ் தான் கிடைக்குது. ஸோ அப்ப இது எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸோ இது ரெண்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ், 12க்கும் 16க்கும் உண்டான டிஃபரன்ஸ் என்னது, 4 டிவைட் பை சிபிக்கு ஈக்குவலண்டான வேல்யூ என்னது, 16 இன்டூ 100. 4 4s are 16. 4 அடிச்சிங்கன்னா 25. இப்போ 25% கிடைக்கும். இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா 25% லாஸ். ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சாதான் இது லாஸா ப்ராஃபிட்டான்னு தெரியும். கொஸ்டின்ல வந்துட்டு ரெண்டுமே இருக்கும், 25% ப்ராஃபிட்டும் இருக்கும், 25% லாஸும் இருக்கும். இதுல லாஸா ப்ராஃபிட்டா அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கிறது இந்த கான்செப்ட் வச்சுதான். ஸோ 12 பேனா விற்கிற காசை நான் 16 பேனா வித்தாதான் கிடைக்கும் அப்படின்னா எனக்கு லாஸ். இங்க வந்து 21 பேனா விற்கிறத வந்துட்டு எனக்கு 18 பேனா விற்கிறது மூலியமாவே கிடைச்சிருது. ஓகேவா? ஸோ இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, காஸ்ட் பிரைஸ்க்கு ஈக்குவலண்டான வேல்யூ இருக்குது இல்லையா, அது வந்து காஸ்ட் பிரைஸினுடைய ஈக்குவலண்டான வேல்யூ செல்லிங் பிரைஸ்க்கு ஈக்குவலண்டான வேல்யூவை விட கம்மியா இருந்துச்சுன்னா, இந்த சம் பாருங்க, காஸ்ட் பிரைஸ்க்கு ஈக்குவலண்டான வேல்யூ 18, செல்லிங் பிரைஸ்க்கு ஈக்குவலண்டான வேல்யூ 21. ஸோ காஸ்ட் பிரைஸினுடைய வேல்யூ வந்து கம்மியா இருந்தா எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். சரியா? காஸ்ட் பிரைஸ் வந்துட்டு அதிகமா இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து லாஸ் ஆகும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா, இஃப் த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 11 ஆரஞ்சஸ், ஸோ ஒரு 11 ஆரஞ்சு பழத்தினுடைய காஸ்ட் பிரைஸ் அடக்க விலை அப்படின்றது இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் ஆஃப் 10 ஆரஞ்சஸ். ஸோ 10 ஆரஞ்சு விற்கிறதுனுடைய விற்கும் விலைக்கு ஈக்குவலா வந்து இருக்குது. ஸோ ப்ராஃபிட் பர்சன்ட்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏன்னா 11 ஆரஞ்சு வாங்குறத நான் 10 ஆரஞ்சு விற்கிறது மூலியமாவே அந்த காசை நான் வந்து பெற்றுட்டேன். ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் வந்து 1 டிவைட் பை காஸ்ட் பிரைஸ்க்கு ஈக்குவலண்டான வேல்யூ என்ன வரும் அப்படின்றத நீங்க தான் வந்து சொல்ல போறீங்க. இன்டூ 100 போட்டீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு கொஸ்டினை மட்டும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க. சரியா? ஒரு ப்ராக்டிஸ்க்காக. சரியா? ஸோ அதே மாதிரி இந்த தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன்று சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்ல மட்டுமே படிக்காதீங்க, கொஞ்சம் இங்கிலீஷ் டேர்ம்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் தமிழ்ல அந்த டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தப்பு பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ அதே தப்போட நீங்க படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆன்சர் வந்து தப்பாயிடும். பட் இங்கிலீஷ்ல வந்து கொஸ்டின் கரெக்டா இருக்கும். ஸோ அப்போ கொஸ்டின் பேப்பருடைய ஃப்ரண்ட்ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கிற கொஸ்டின் தான் வந்துட்டு ஃபைனல். ஸோ அதுதான் வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம். அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் தான் நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணுவோம். தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல மிஸ்டேக்ஸ் இருந்தால் கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம தமிழ்ல வாசிக்கும் போது ஒரு டைம் வாசிச்சுட்டு இங்கிலீஷ்லயும் ஒரு டைம் வாசிச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா புரியாத மாதிரி குழப்புற மாதிரி இருக்கலாம். ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. பட் இது கண்டிப்பா நீங்க வந்து இங்கிலீஷ்ல தான் படிக்கணும் அப்படின்லாம் சொல்லல, இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல வந்து யூஸ் ஆகும். சரியா? சம்டைம்ஸ் வந்து நீங்க தமிழ்ல படிச்சு இது பண்றதை காட்டிலும் இங்கிலீஷ்ல உங்களுக்கு ஈஸியா வந்து எழுதிட முடியும். இப்போ காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 11 ஆரஞ்சஸ் அப்படின்னா 11 ஆரஞ்சஸனுடைய காஸ்ட் பிரைஸ் 11 ஷிப்பிங் போடுவீங்க. இஸ் ஈக்குவல் டு அப்படின்றதுக்கு ஈக்குவல் போட்டுருவீங்க. செல்லிங் பிரைஸ் ஆஃப் 10 ஆரஞ்சஸ் அப்படின்னா 10 எஸ்பி அப்படின்ற மாதிரி நீங்க ஈஸியா வந்து போட்டுற முடியும். ஸோ அதுக்காக வந்து சொல்றேன். ஸோ இங்கிலீஷ்லயும் நீங்க வந்து மேக்ஸ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. ஜிஎஸ்மே வந்து இங்கிலீஷ் டேர்ம்ஸ், அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 4th டைப், டிஸ்கவுண்ட் பேஸ் பண்ணின டைப். ஸோ இந்த ஒரு டைப்புக்கு மட்டும் இந்த ஃபார்முலா மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? ஃபார்முலானா ரொம்ப ஈஸியானது தான். ஆக்சுவலா வந்து 2 ஃபார்முலா தான், இது ஒன்று அண்ட் தேர்டு இருக்குது இல்லையா. ஸோ இதுவும் தான் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க போறோம். ஸோ இது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து மார்க்டு பிரைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். சரியா? குறித்த விலை அப்படின்னு ஒன்று இருக்கும். செல்லிங் பிரைஸ் விற்கும் விலை நமக்கு தெரியும், காஸ்ட் பிரைஸ் வந்து வாங்கும் விலை அது தெரியும், அப்புறம் வந்து டிஸ்கவுண்ட். ஸோ இந்த 1 2 3 காஸ்ட் பிரைஸ் 1 4. ஸோ இந்த 4 விஷயத்த வச்சுதான் இந்த ஃபார்முலா வந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த டிஸ்கவுண்ட், மார்க்கெட் பிரைஸ் இதெல்லாம் வச்சு ஒரு கொஸ்டின் வரும்போது எனக்கு செல்லிங் பிரைஸ் வேணும் அப்படின்னா, செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு
100 மைனஸ் டிஸ்கவுண்ட் டிவைட் பை 100 இன்டூ மார்க்டு பிரைஸ். சரியா? டிஸ்கவுண்ட் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பிரைஸ் அந்த குறித்த விலையில இருந்து தான் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன் 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பை 100 போடுறோம் அப்படின்னா, இப்போ வந்து 20% ப்ராஃபிட் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், காஸ்ட் பிரைஸ் கூட, காஸ்ட் பிரைஸ்ன்றது 100% நம்ம எப்பவுமே எடுத்துப்போம். அப்போ காஸ்ட் பிரைஸ் கூட நம்ம என்ன பண்ணுவோம், 20% ப்ராஃபிட் அப்படின்னா நம்ம 20 ஆட் பண்ணுவோம். ஸோ அப்போ என்னுடைய செல்லிங் பிரைஸ் அப்படின்றது எனக்கு என்னவா கிடைக்கும், 120% கிடைக்கும். ஸோ அப்போ எனக்கு செல்லிங் பிரைஸ் வேணும்னா நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ப்ராஃபிட் பர்சன்டேஜா காஸ்ட் பிரைஸ் கூட நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்போ அதே மாதிரி லாஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், காஸ்ட் பிரைஸ் கூட நான் வந்து சப்ராக்ட் பண்ணுவேன். அப்போ 80% கிடைக்கும். 20% லாஸ் அப்படின்னா எனக்கு செல்லிங் பிரைஸ் அப்படின்றது 80% அப்படின்றது கிடைக்கும். ஸோ இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொறுத்த வரைக்கும் என்னுடைய செல்லிங் பிரைஸ் அப்படின்றது எப்படி மாறும் அப்படின்றத சொல்லியிருக்கிறேன். இப்போ அதுவே வந்து டிஸ்கவுண்ட் பொறுத்த வரைக்கும், டிஸ்கவுண்ட்ன்றது நான் ஒரு விலை இருக்குது, அதுல இருந்து சம் பர்சன்டேஜ் குறைச்சி நான் கொடுக்குறேன். அப்படின்ற போது என்னுடைய 100%ல இருந்து சம் பர்சன்டேஜ் குறைக்கிறேன். இப்போ வந்து 20% டிஸ்கவுண்ட் அப்படின்னா என்னுடைய மொத்த விலை அப்படின்றது 100%. ஸோ அதுல இருந்து 20% நான் குறைக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன கிடைக்கும், 80% கிடைக்கும். ஸோ 80% ஆஃப் என்ன அப்படின்னா மார்க்டு பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொறுத்த வரைக்கும் காஸ்ட் பிரைஸை பேஸ் பண்ணி வரும். டிஸ்கவுண்ட் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பிரைஸை பேஸ் பண்ணி வரும். ஸோ இப்போ டிஸ்கவுண்ட் அப்படின்றது என்ன பண்ணியிருக்கிறாங்க, 20% டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னுடைய செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, 100ல் 80%, 20% டிஸ்கவுண்ட் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் 80% இருக்கும். இந்த 80% நம்ம எப்படி எழுதலாம்னா 80 டிவைட் பை 100 எழுதலாமா? இந்த பர்சன்டேஜ் ரிமூவ் பண்றதுக்கு 100ஆல டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பர்சன்டேஜ் டாபிக்ல பேசிக்கான அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ இன்டூ மார்க்டு பிரைஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து செல்லிங் பிரைஸ். ஸோ இதை தான் வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சரியா? 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் அப்படின்றது டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுப்பாங்க, 10%, 20% கொடுப்பாங்க. அந்த பர்சன்டேஜை நம்ம இங்கே எழுதணும். ஸோ அப்போ அந்த 100 மைனஸ் டிஸ்கவுண்ட்னு ஒரு ஸ்டெப் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிட்டு தான் நான் 18 டேரக்டா போட்டேன். ஸோ டிவைட் பை 100ன்றது இந்த பர்சன்டேஜ்க்கு பதிலாக டிவைட் பை 100 போட்டாங்க. டிஸ்கவுண்ட் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பிரைஸை பேஸ் பண்ணி தான் டிஸ்கவுண்ட் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இன்டூ மார்க்கெட் பிரைஸ். ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு புரியும்னு நம்புறேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு செல்லிங் பிரைஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கணும். இதே ஃபார்முலா தான் வந்துட்டு செகண்ட் இருக்குது இல்லையா, ரெண்டாவது ஃபார்முலா வந்து என்னன்னா இதே மாதிரி இது வந்து ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் 1/100 இன்டூ 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் 2/100 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டே போகணும். ஸோ இது எந்த கான்செப்ட் பேஸ் பண்ணா, அந்த பர்சன்டேஜ் டாபிக்லயே வந்துட்டு 20% டிக்ரீஸ் ஆகுது, மறுபடியும் என்னது 25% டிக்ரீஸ் ஆகுது, அண்ட் அகைன் 10% டிக்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இந்த டிக்ரீஸ் அப்படின்றது இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இந்த டிஸ்கவுண்ட் பொறுத்த வரைக்கும் இது என்ன அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சாப்டர்ல இது டிஸ்கவுண்ட் அப்படின்றத குறிக்கும். சரியா? ஸோ 20% கம்மி அப்படின்னா ஒன்று டிக்ரீஸ் அப்படின்னா லாஸ் அப்படின்றத குறிக்கும், இல்லைன்னா டிஸ்கவுண்ட் குறிக்கும். இங்க டிஸ்கவுண்ட் பத்தி பேசுறதுனால நம்ம டிஸ்கவுண்ட் அப்படின்றத எடுத்துக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 20% டிஸ்கவுண்ட் அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம், 80% வரும். அப்புறம் 25% டிஸ்கவுண்ட் அப்படின்னா 75% வரும். அப்புறம் 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னா 100ல 10% 90% அப்படின்னு வரும். ஸோ இது மூணையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். கரெக்டா? ஸோ அதுதான் வந்து இங்க ஃபார்முலால பண்ணியிருக்கிறோம். 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் 1 அப்படின்னா 20. சரியா? ஸோ 100 மைனஸ் 20 வந்து 18 வரும். ஸோ இந்த பர்சன்டேஜ் ரிமூவ் பண்றதுக்காக டிவைட் பை 100. ஸோ இப்போ 80 டிவைட் பை 100 இன்டூ 75 டிவைட் பை 100. ஸோ இந்த பர்சன்டேஜ்லாம் நீங்க ரிமூவ் பண்ணிடணும். சரியா? நெக்ஸ்ட் 90 டிவைட் பை 100 அப்படின்றது வரும். ஸோ நீங்க கான்செப்டுவலாகவும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் டிஸ்கவுண்ட்ஸ் இதை, இல்லைன்னா இந்த ஃபார்முலா மாதிரி நீங்க எழுதி வச்சுட்டு ஸோ அப்படி கூட நீங்க வந்து டேரக்டா இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி கூட நீங்க எழுதி வச்சுக்கலாம். சரியா? ஸோ இன்ட்டு கடைசியா என்ன அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ் கூட நீங்க மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நம்ம இந்த பாப்புலேஷன் சம்லாம் பார்த்துருப்போம். இனிஷியலா வந்துட்டு 30,000 மக்கள் இருப்பாங்க. அப்புறம் ஒரு வருஷம் வந்துட்டு 10% வந்து குறைஞ்சிக்கிட்டே வராங்க. ஸோ அப்படி குறைஞ்சிட்டே வரும்போது 3வது வருஷம் எவ்வளவு இருப்பாங்கன்னு கேட்கும்போது இந்த 10% குறையிற வேல்யூஸ் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி இன்டூ இந்த 30,000 நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த 30,000க்கு பதிலாக அந்த மார்க்கெட் பிரைஸ் கூட நம்ம மல்டிப்ளை பண்றோம். ஸோ இனிஷியலான வேல்யூ மார்க்கெட் பிரைஸ்னு இருக்கும். அந்த மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து ஒரு பர்சன்டேஜா நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கிட்டே வந்துடுறோம். அப்புறம் கடைசியா வந்து எனக்கு எவ்வளோ ருபீஸ் இருக்கும் அப்படின்றதான் செல்லிங் பிரைஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் பிரைஸ் அப்படின்றது வரும்போது
அதாவது இந்த டிஸ்கவுண்ட் மார்க்கெட் பிரைஸ் இதெல்லாம் வச்சு காஸ்ட் பிரைஸ் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான இது வந்துட்டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பை 100 பிளஸ் ப்ராஃபிட் இன்டூ மார்க்கெட் பிரைஸ். சரியா? அது இப்போ டிஸ்கவுண்ட் அப்படின்னா நம்ம மைனஸ் பண்ணுவோம், ப்ராஃபிட் அப்படின்னா ஆட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டூ மார்க்கெட் பிரைஸ். ஸோ ப்ராஃபிட் அப்படின்றது எப்பவுமே காஸ்ட் பிரைஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம எடுப்போம். ஸோ அது இந்த ஃபார்முலா வந்து இந்த காஸ்ட் பிரைஸ் அப்படின்றது ஃபார்முலால மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் தான் கண்டுபிடிக்க முடியும், செல்லிங் பிரைஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம். சரியா? ஸோ கிளியரா இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும்தான். 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பை 100 இன்டூ மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னா அது செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அண்ட் தென் காஸ்ட் பிரைஸ் என்னன்னா 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பை 100 பிளஸ் ப்ராஃபிட் இன்டூ மார்க்கெட் பிரைஸ். இந்த டிஸ்கவுண்ட் ப்ராஃபிட் இது எல்லாமே பர்சன்டேஜ்ல எழுதணும். பர்சன்டேஜ்ல கொடுத்துருப்பாங்க, அந்த பர்சன்டேஜ்ல கொடுத்த வேல்யூவை நம்ம தூக்கி அப்படி எழுத போறோம். கிளியரா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. மார்க்டு பிரைஸ் ஆஃப் அன் அல்மேரா இஸ் ₹5,500. ஸோ ஒரு அலமாரியினுடைய குறித்த விலை அப்படின்றது 5,500 ரூபாய் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ மார்க்டு பிரைஸ் அப்படின்றது எவ்வளோ? 5,500 ரூபாய். இஃப் 5% டிஸ்கவுண்ட் வாஸ் ஆஃபர்ட். ஸோ டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 5%. ஸோ 5% தள்ளுபடி கொடுத்துட்டாங்க. ஆன் த அல்மேரா வாட் வில் பி த செல்லிங் பிரைஸ்? செல்லிங் பிரைஸ் கேட்குறாங்க. ஸோ இது வந்து எந்த ஃபார்முலால வரும் அப்படிங்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பை 100 இன்டூ மார்க் பிரைஸ். ஸோ இப்போ 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் அப்படின்றது எவ்வளோ? ஸோ 100ல் 5 போச்சுன்னா 95 டிவைட் பை 100 இன்டூ 5,500. ஸோ இதுதான் வந்து செல்லிங் பிரைஸனுடைய ஃபார்முலா. கரெக்டா? ஸோ செல்லிங் பிரைஸனுடைய ஃபார்முலானது 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் டிவைட் பை 100 இன்டூ மார்க் பிரைஸ். ஸோ டிஸ்கவுண்ட் அப்படின்றது 5% கொடுத்துட்டாங்க, அதனால 100 மைனஸ் 5 டிவைட் பை 100. ஸோ 100 மைனஸ் 5 வந்து 95 டிவைட் பை 100 இன்டூ மார்க் பிரைஸ் வந்து 5,500. ஸோ இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுருக்கேன். இது ஒரே ஸ்டெப்ல டேரக்டா நான் எழுதிட்டேன். ஸோ 0 0 கேன்சல் பண்ணிருங்க. இப்போ 95 இன்டூ 55 எவ்வளோ அப்படின்றத கால்குலேட் பண்ணிருங்க. சரியா? ஸோ இவ்வளோதான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சம்ஸ். கிளியரா? நெக்ஸ்ட் சம். டிவி இஸ் சோல்ட் அட் 1,44,000. ஸோ 1,44,000 ரூபாய்க்கு ஒரு டிவி வந்து விற்கிறாங்க. எப்போ அப்படின்னா ஆஃப்டர் அ சீரீஸ் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ் சச்சஸ் 10%, 20% ஆஃபர்ட் ஆன் இட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, அப்புறம் 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. வாட் வில் பி த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த டிவி? ஸோ அந்த டிவியினுடைய காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. இப்போ இங்க வந்து காஸ்ட் பிரைஸ் வரக்கூடாது, இங்க வந்து மார்க்டு பிரைஸ் வரணும். ஸோ அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. குறித்த விலை, குறைந்த விலை இல்லை. சரியா? ஸோ சோல்ட் அட் அப்படின்னா இது என்னது? செல்லிங் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ? 1,44,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் 1 வந்து 10%, டிஸ்கவுண்ட் 2 வந்து 20% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த சீரீஸ் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ் ஒன்னுக்கு மேற்பட்ட டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம். செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 100 minus discount 1 by 100 into 100 minus discount 2 by 100 into marked price. ஸோ நமக்கு செல்லிங் பிரைஸ் கொடுத்துட்டாங்க, மார்க்டு பிரைஸ் தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது எப்படி எழுதுறது? செல்லிங் பிரைஸ்க்கான வேல்யூ என்ன? 1,44,000 ஈக்குவல் டு 100 minus discount 1ன்றது 10. ஸோ அப்போ 100 minus 10 வந்து 90. அப்போ 90 by 100 into 20% டிஸ்கவுண்ட் அப்படின்னா 80 by 100 இன்டூ மார்க்டு பிரைஸ், குறித்த விலை. இதுதான் வந்து நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். ஸோ இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா ஓவரால் அடிச்ச 25 7 2 0 9 8 72 0. ஸோ இப்போ 8 into 25. ஸோ 100 200 000. ஸோ இதான் வந்து ஆன்சர் வரும். 2 lakh rupees உங்களுக்கு மார்க்டு பிரைஸ் அப்படின்னு போட்டுருக்காங்க. அதாவது ஒரு ப்ராடக்ட்ல ஒரு ஐஃபோன்ல 2 லட்சம் ரூபான்னு போட்டு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக 1,44,000 ரூபாய்க்கு நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க. இதான் வந்து செல்லிங் பிரைஸ். சரியா? இதை வந்து மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் வந்து பார்த்து கரெக்ட் பண்ணிப்போம். சரியா? ஸோ அப்போ இது சிம்பிளிஃபிகேஷன், இந்த நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ 2 lakhs அப்படின்றது தான் உங்களுடைய ஆன்சர், மார்க் பிரைஸ் அப்படின்றது.
இப்போ இதே மாதிரி நம்ம ஒரு சம் பார்த்தோமா அப்படின்றது எனக்கு ஞாபகம் இல்லை. என்ன அப்படின்னா, ஒரு சீரீஸ் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ் வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் 20%, ஸோ 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, அப்புறம் வந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் அப்படின்னு கேட்கும்போது 30% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? இது என்ன மாதிரி சம் அப்படின்னா பர்சன்டேஜில் நம்ம வந்து பார்த்துருந்துருப்போம். பர்சன்டேஜ் சாப்டர்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னா நம்ம எப்படி எழுதணும்? 10% டிஸ்கவுண்ட்னா 100 - 10, ஸோ 90/100 வரும். அது நம்ம பர்சன்டேஜ் டாபிக்ல 0.9 அப்படின்னு டேரக்டா எழுதிடுவோம். இன்டூ 20% டிஸ்கவுண்ட்னா 80% வரும். ஸோ அதை 0.8 எழுதுவோம். அப்போ 9x 72 கிடைக்கும். ஸோ 72 அப்படின்னா இங்க 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது, அதனால 0.72 2 டிஜிட் தள்ளி நான் புள்ளி வைக்கிறேன். ஸோ அப்போ இங்க எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கம்மியா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 28% வந்து கம்மியா இருக்குது. ஸோ அப்போ என்னுடைய டிஸ்கவுண்ட் டோட்டல் டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 28% தான் அப்படின்றத சொல்லணும். இங்க வந்து 72 அப்படின்னா 100ல் 72 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ? 28. ஸோ அப்போ 28% வந்து 100 விட கம்மியா இருக்குது. அதுதான் வந்து எனக்கு கொடுத்த டிஸ்கவுண்ட். ஸோ அப்போ இங்க டோட்டலா 30% டிஸ்கவுண்ட் கிடையாது, 28% தான் டிஸ்கவுண்ட். ஸோ அப்போ நீங்க ஒரு கடையில போய் இந்த மாதிரி ஏமாறாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10% டிஸ்கவுண்ட் தந்துருக்கோம், அப்புறம் ஒரு 20%, ஸோ மொத்தமா உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட் தரோம் அப்படின்ற மாதிரி சொன்னா நீங்க வந்து ஏத்துக்காதீங்க. ஸோ 30% டிஸ்கவுண்ட் அப்படின்னா டைரக்டா இப்போ வந்து நீங்க வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10% டிஸ்கவுண்ட் தரோம், ஸோ அந்த வேல்யூல இருந்து மறுபடியும் உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் தரோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் வேல்யூல 28% தான் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஆனா நீங்க அப்படி இல்லாம டைரக்டா இந்த 1000 ரூபாய் அப்படின்ற ப்ராடக்ட்ல டைரக்டா எனக்கு 30% ஒரே டிஸ்கவுண்டா கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 30%மே கிடைச்சிரும். ஸோ இதான் வந்து டிஃபரன்ஸ். சரியா? ஸோ 30%மே டைரக்டா நீங்க வந்து டிஸ்கவுண்ட் வந்து கேட்டு வாங்குங்க. இந்த மாதிரி 2 இதா கொடுத்தாங்க அப்படின்னா கடைக்காரங்களுக்கு 2% வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அது 2% வந்து அவங்க உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டிஸ்கவுண்ட் வந்து டிஸ்கவுண்ட்ல 2% ஏமாத்துறாங்க அந்த மாதிரி. சரியா? இந்த கான்செப்டையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், ஒரு கடைக்காரர் பொருளின் விலையில் 10% தள்ளுபடி தந்தும் 20% லாபம் கிடைக்கிறது. ஸோ அப்போ டிஸ்கவுண்ட் வந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தும் அவருக்கு ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்குதுன்னா 20% வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடைக்குது. ஸோ அந்த பொருளின் குறித்த விலை வந்து 600. ஸோ குறித்த விலை அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ் அப்படின்றது 600ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ உண்மை விலை என்ன? உண்மை விலை அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்றதான் கேட்குறாங்க. சரியா? ஸோ இப்போ காஸ்ட் பிரைஸ்க்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னது? 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் டிவைட் பை 100 பிளஸ் ப்ராஃபிட் இன்டூ மார்க்கெட் பிரைஸ் அப்படின்றது. ஸோ இதுல காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் 100 மைனஸ் டிஸ்கவுண்ட்னா 90 டிவைட் பை 100 பிளஸ் ப்ராஃபிட் அப்படின்னா 120 இன்டூ மார்க்கெட் பிரைஸ் அப்படின்றது 600. ஸோ ஒரு 0 கேன்சல், 3 3s are 9, 3 4s are 12, 4 எடுத்தோம்னு சொன்னா 4 1s are 4, remainder 2 5 0. ஸோ இப்போ 15 into 3 75 0. ஸோ இப்போ காஸ்ட் பிரைஸ் வந்து 750, சாரி 450. சரியா? ஸோ இதான் வந்து உங்களுடைய காஸ்ட் பிரைஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம போகலாமா? A dealer allows a discount of 10% and still gains 10%. ஸோ இப்போ டிஸ்கவுண்ட் வந்து 10% தள்ளுபடி செய்தாலும் ஒரு வியாபாரிக்கு வந்து 10% லாபம் கிடைக்கிறது. வாட் இஸ் த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த புக்? ஸோ காஸ்ட் பிரைஸ் குறித்த விலை என்னன்னு கேட்குறாங்க. சாரி, குறித்த விலை வந்து 220 ரூபா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மார்க் பிரைஸ் வந்து 220 ரூபான்னு கொடுத்துட்டாங்க. அதனுடைய அடக்க விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க. காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ சேம் ஃபார்முலா தான் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. ஸோ இந்த 4th சம்க்கு ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா? So next one, the price of a raincoat was slashed from 1060 to 901. அதாவது 1060 ரூபா மதிப்புள்ள ஒரு பொருள். சரியா? மழை காலத்தின் போது விற்பனையை அதிகரிக்க. ஸோ ஒரு மழை காலத்துல வந்துட்டு கொடை, ரெயின்கோட் இதெல்லாம் வந்து அதிகமான சேல்ஸ் வந்து நடக்கும். ஸோ அப்போ அதிகமான சேல்ஸ் நடக்க போகும்போது நம்ம வந்து என்ன பண்றோம், அந்த காம்படிஷனை வந்து அதிகப்படுத்துறதுக்காக நான் வந்து 1060 ரூபா வித்த ஒரு பொருளை வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா 901 ருபீஸ்க்கு நான் வந்து விற்கிறதுக்கு வந்து குறைக்கிறேன். சரியா? ஸோ அப்படி குறைக்கும் போது என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் கிவன் பை. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
இது இது வந்து நீங்க எந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ண போறீங்க அப்படின்னா 2023 நீங்க வந்து 10,000 ரூபாய் சேலரி வாங்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப 2025 வந்து உங்களுடைய சேலரி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா 8,000 ரூபாயா குறைஞ்சிருச்சு. சரியா? ஸோ கொரோனாதுனால வந்து இந்த மாதிரி குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இல்ல கம்பெனில வந்து லாஸ் ஆயிடுச்சு, அதனால உங்களுடைய சேலரி வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து டிக்ரிமெண்ட் வந்து பண்ணிருக்காங்க, சேலரி வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் டிக்ரிமெண்ட் பண்ணிருக்காங்க. இல்ல அப்படின்னா 10,000 ரூபாயில இருந்து உங்களுடைய சேலரி வந்து 15,000 ரூபாயா கூடிருச்சு. ஸோ அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து இன்கிரிமெண்ட் நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி கேட்போம் இல்லையா, இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் அப்படின்றது. ஸோ இந்த ஒரு கான்செப்ட், இந்த ஒரு பர்சன்டேஜ் டைப்பை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். ஸோ இப்படி ஒரு சம் நம்ம வந்து இன்கம் பேஸ்டு சம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பர்சன்டேஜ் பேஸ்டு சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா இது ரெண்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் என்னது, இது ரெண்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் எவ்வளோ 5,000 டிவைட் பை பேஸ் வேல்யூ. பேஸ் வேல்யூனா எங்க இருந்து அந்த இது ஆரம்பிச்சிருக்குது, அந்த தொடக்கம் எங்க இருந்து இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 10,000 இருந்து தான் ஆரம்பிச்சிருக்குது. ஸோ அப்போ டிவைட் பை 10,000 இன்டூ 100 போட்டீங்கன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸா இருக்குது இல்ல டிக்ரீஸா இருக்குது அப்படின்றது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்க வந்து 2 வரும். ஸோ அடிச்சோம்னா 50%. ஸோ 50% எனக்கு வந்து சேலரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து ஆன்சர். அந்த மாதிரி 1,060 ரூபாயில இருந்து 901 வந்து குறைஞ்சிருக்குது அப்படின்னா எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் எவ்வளோ, 1,060க்கும் 901க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா 159 டிவைட் பை பேஸ் வேல்யூ என்ன, இங்க பேஸ் வேல்யூ 1060. இதுதான் பேஸ் வேல்யூ. இங்க இருந்து தான் நம்மளுடைய இது வந்து ஆரம்பிக்குது இன்டூ 100. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்க கண்டுபிடிங்க. சரியா? இது எந்த டேபிள்ல அடிக்கணும் அப்படின்றத நீங்க வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு கால்குலேஷனுடைய டைம் அதிகப்படுத்துற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இதை நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. சரியா? ஸோ இது வந்து எந்த டேபிள்ல வந்து அடியாகும் அப்படின்றத நீங்க வந்து கால்குலேட். நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஸோ என்ன அப்படின்னா நம்ம ஜிஎஸ் கோர்ஸ், ஆப்டிடியூட் கோர்ஸ் இது எல்லாமே வந்து ஃப்ரீயா உங்களுக்கு வந்து யூடியூப்ல வந்து வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஜிஎஸ் அண்ட் ஆப்டிடியூட் கோர்ஸ் பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு தெரியும் நம்ம வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது. ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸினுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 80க்கும் மேற்பட்ட டெஸ்ட் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த 80க்கும் மேற்பட்ட டெஸ்ட்ல ஒரு டெஸ்ட்லயும் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு 8,000க்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ் வந்துட்டு நீங்க வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ண போறீங்க. சரியா? ஸோ அப்போ இது வந்து எதுல நான் படிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரீயா ஸ்டடி மெட்டீரியல் நாங்க வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ ஃப்ரீயா ஸ்டடி மெட்டீரியல் யாருக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த டெஸ்ட் சீரீஸ்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஸ்டடி மெட்டீரியல் ஃப்ரீயா வந்து நாங்க ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரியா? ஸோ அப்போ நீங்க என்ன பண்றீங்க, இந்த ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் நம்மளுடைய கோர்ஸ் வீடியோ, உங்களுடைய நோட்ஸ் இதையெல்லாம் நீங்க கம்பைல் பண்ணி பார்த்து படிச்சு ரிவைஸ் பண்ணிட்டு நீங்க வந்து டெஸ்ட் எழுத போறீங்க. ஸோ இந்த டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா அனலைஸ் பண்ண போறீங்க. ஸோ எதை அனலைஸ் பண்ண போறீங்கன்னா டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு பைலிங்குவலாவே நாங்கள் வந்து கொடுத்துருவோம். ஸோ பைலிங்குவலா அந்த எக்ஸ்பிளனேஷன் இது எல்லாமே எல்லா டெஸ்ட்டுக்கும் கொடுக்கறத நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னா அனலைஸ் பண்ணி பார்க்க போறீங்க. ஸோ அதுல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா உங்க நோட்ஸ்ல உங்க ஸ்டடி மெட்டீரியல் நீங்க வந்து ஆட் பண்ணிக்க போறீங்க. சரியா? ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு அட் மினிமல் காஸ்ட் ஆஃப் 2,000. சரியா? ஸோ ரொம்ப மினிமல் காஸ்ட்ல தான் வந்து இந்த இதை ப்ரொவைட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 8,000 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அந்த டெஸ்ட் கொஸ்டின் மட்டுமே உங்களால 2,000 ருபீஸ்க்கு உங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு 6,000, 5,000, 8,000 இந்த மாதிரி தான் வந்து மார்க்கெட்ல வந்து சேல் பண்றாங்க. பட் நாங்கள் வந்து அவ்வளோ காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஏதாவது ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப போரா இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் சரி இருக்காது, ஸோ அவங்களே ஓனா ஏர்ன் பண்ணி அவங்களே செலவு பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கம்மியா செலவு பண்ணி படிக்கிற மாதிரி அவங்களுக்காக அவங்கள ஹெல்ப் பண்றதுக்காக கிரியேட் பண்ண ஒரு டெஸ்ட் சீரிஸ் தான் அது. ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ்ல உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலும் நாங்கள் வந்து ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிடுவோம். டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு வந்து பைலிங்குவலா கொடுத்துருவோம். ஸோ ஃபியூச்சர்ல மென்டாரிங்கும் நாங்கள் வந்து பண்ணுவோம்.
சரியா? ஸோ எவ்ரி மந்த் ஆர் 2 வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி மென்டாரிங்கும் நாங்கள் வந்துட்டு ஸோ எதனால உங்களுக்கு வந்து மார்க் குறையுது, எந்த இடத்துல நீங்கள் வீக்காக இருக்கிறீங்க, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபியூச்சரில் மென்டாரிங் செஷனுமே வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமே வந்து சொல்லுவோம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு பேமெண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தென் நம்ம நெக்ஸ்ட் டைப் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் டைப் நம்பர் 5 பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து லாஸ்ட் டைப். ஸோ இது வந்து எரர் பேஸ் பண்ணின சம்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா கெயின் பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ இது வந்து எரர் டிவைடட் பை ஆக்சுவல் வேல்யூ. இந்த இது ஃபார்முலா அப்படியே எழுதிக்கோங்க. நான் என்னன்றதை நான் சம் சால்வ் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? இந்த சம்மை இந்த ஃபார்முலாவை அப்படியே வந்து எழுதி ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நேர்மையற்ற வியாபாரி பொருட்களை அடக்க விலையில் விற்கிறார். ஸோ அடக்க விலையில் விற்கிறார் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ்லேயே வந்து விற்கிறாரு. ஸோ நேர்மையற்ற வியாபாரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டிஸ்ஹானஸ்ட் செல்லர். அடக்க விலையிலன்னா காஸ்ட் ப்ரைஸ், ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கி அதே பொருளை 100 ரூபாய்க்கே விற்கிறாரு அப்படின்றாங்க. இப்போ 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 100 ரூபாய்க்கே விற்றா அவர் எப்படிப்பா ஏமாத்துறவர், டிஸ்ஹானஸ்ட் செல்லர் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அங்கதான் வந்து ஒரு சூழ்ச்சி இருக்குது. என்ன? ஆனால் 1 கிலோவிற்கு 960 கிராம் என்ற எடை அளவே உபயோகப்படுத்துகிறார். இப்ப அந்த நம்ம இதுல பார்த்திருப்போம் இல்லையா, விவேக் காமெடியில அந்த தராசுக்கு கீழே ஒரு காந்தத்தை ஒட்டி வச்சிருப்பார் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்றாரு வரும்னா 1 கிலோ அரிசி நம்ம கேட்டோம் அப்படின்னா அந்த 1 கிலோவுக்கு பதிலாக அவர் என்ன பண்றாருன்னா 960 கிராம் தான் இருக்கிற மாதிரி அவர் வந்து அந்த இதை வந்து நிறுக்கிறார். ஸோ 1 கிலோ அப்படின்னா 1000 கிராம்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு அவர் தரணும். ஆனால் அதுக்கு பதிலாக அவர் என்னதான் தர்றாரு, 960 கிராம்ஸ் தான் நமக்கு வந்துட்டு தராரு. அந்த அரிசி குவான்டிட்டி வந்து 960 கிராம் தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு டிஸ்பிளேல 1 kg 1000 கிராம்னு காமிக்கும். புரியுதா? ஸோ அந்த அரிசி இதுல வந்து 960 கிராம்ஸ் தான் குவான்டிட்டி இருக்கும். ஆனால் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றது 1000 கிராம் டிஸ்பிளே ஆகும். எனில் அவர் அடையும் லாப சதவீதம். ஸோ அப்ப உங்களுக்கு வந்துட்டு 1 கிலோக்கான விலையை வாங்கிடுறாரு. ஸோ 100 ரூபாய் வாங்கிடுறாரு. ஆனா உங்களுக்கு 1 கிலோக்கான அரிசி கொடுக்கல. அப்ப ரிமைனிங் அந்த 960 கிராம் போக ரிமைனிங் 40 கிராம் உங்களுக்கு அந்த கடைக்காரருக்கு வந்து ப்ராஃபிட்டா தானே இருக்கும். ஸோ அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த கெயின் பர்சன்டேஜ் தான் என்னன்னு கேட்குறாங்க. அந்த கெயின் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா தான் கேட்டீங்கன்னா எரர் டிவைட் பை ஆக்சுவல் வேல்யூ இன்டூ 100. ஸோ இது அந்த ஆக்சுவல் வேல்யூ அப்படின்றதுலாம் நானா டிசைன் பண்ணது. ஸோ அது எப்படி எழுதுறதுன்னு நான் சொல்றேன். ஸோ கெயின் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு எரர் அப்படின்றது இங்கே எரர் எவ்வளோ நடந்திருக்குன்னா 1000 கிராம் காட்ட வேண்டியது 1000 கிராம் இருக்க வேண்டியது அந்த அரிசி 960 கிராம் தான் இருக்குது. ஸோ அப்போ எரர் அப்படின்றது எவ்வளோ அப்படின்னா 40 கிராம்ஸ் வந்து இங்கே எரர் நடந்திருக்குது. சரியா? ஸோ இங்கே வந்து ஆக்சுவல் குவான்டிட்டி அப்படின்றது எவ்வளோ? ஸோ ஆக்சுவலாக எனக்கு குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது? 960 கிராம் தான் இருக்குது. ஸோ அந்த 960 இன்டூ 100. சரியா? ஸோ 0 0 கேன்சல். 4 அடிச்சோம் சொன்னா 4 2s are 8, ரிமைன் 1, 4 4s are 16. ஸோ 24 அப்படின்னு வரும். 100 divided by 24. ஸோ இதை 4 அடிச்சிங்கன்னா 25 divide by 6 வரும். ஸோ 25 divide by 6. 6 4s are 24, ரிமைன் 1, பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தீங்கன்னா 6 1s are 6, ரிமைண்டர் 4. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து போயிட்டே இருக்கு. சரியா? ஸோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ராக்ஷன்ல வந்து பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. சரியா? அந்த ஆக்சுவல் வேல்யூ ஆர் குவான்டிட்டி டு பி என்டர். ஸோ எவ்வளோ ஆக்சுவலான வேல்யூ வந்து இருக்கணும் அப்படின்றதான் டினாமினேட்டர்ல வரணும். ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா dishonest merchant professes to sell his goods at cost price. ஸோ ப்ரொஃபஸ் அப்படின்னா நீங்க பாலிட்டியில படிச்சிருக்கீங்க, ரைட் டு ப்ரொஃபஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரொஃபஸ் அப்படின்னா சொல்றது. ஸோ நான் வந்து இதை பண்றேன், இப்படி செய்யறேன் அப்படின்னு சொல்றது. ஸோ ஒரு நேர்மையற்ற வியாபாரி வந்து என்ன பண்றாரு, நான் வந்து எல்லா பொருட்களையும் நான் காஸ்ட் பிரைஸ் அடக்க விலையிலேயே விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பட் யூசஸ் ஏ வெயிட் ஆஃப் 900 கிராம்ஸ். ஸோ 900 கிராம்ஸ் வெயிட் தான் யூஸ் பண்றாரு ஃபார் 1 kg வெயிட். ஸோ அதே மாதிரி
1 kg வெயிட் அவங்க 1 கிலோ அரிசி அவங்க கேட்குறாங்க. பட் அவர் யூஸ் பண்றது 900 கிராம்ஸ் இதுதான் யூஸ் பண்றாரு. அதனால 900 கிராம் தான் இந்த ஒரு அரிசி வந்து குவான்டிட்டி இருக்கும். ஆனா நமக்கு 1000 கிராம்ஸ் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ இங்க எரர் நடக்கிறது எவ்வளோ? 100 கிராம் டிவைட் பை ஆக்சுவலா எனக்கு என்ன வந்திருக்கணும்? ஆக்சுவலா அங்க என்ன இருக்குது? 900 கிராம் தான் இருக்குது இன்டூ 100. ஸோ இப்போ 2 0 கேன்சல். இப்போ 100 டிவைட் பை 9. 9 1s are 9, remainder 1 0. 9 1s are 9, remainder 1. பாயிண்ட் வச்சு 0. ஸோ இப்போ 11.11 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து இந்த டிஸ்ஹானஸ்ட் செல்லர் அப்படின்றத பேஸ் பண்ணி வரக்கூடிய சம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து 5 டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இனிஷியலாக வந்து பேசிக்கான சம்ஸ் அந்த பேசிக் பர்சன்டேஜ் டாபிக்ஸ் வச்சு பர்சன்டேஜ் கான்செப்ட்ஸ் வச்சு எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ரெண்டாவது வந்துட்டு இந்த y²/100 அப்படின்றத பேஸ் பண்ணி லாஸ்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்க சொன்னோம். சரியா? ஸோ சேம் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் சேம் பர்சன்டேஜ் ஆஃப் லாஸ் அல்லது சேம் பர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவனுக்கு எப்பவுமே லாஸ் தான் கிடைக்கும். ஸோ அந்த லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு y²/100 அப்படின்றத நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ண சொன்னோம். சரியா? இது செகண்ட் டைப். அண்ட் தேர்டு டைப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டைப். ஸோ காஸ்ட்டுக்கு சம் குவான்டிட்டியை கொடுத்துருவாங்க. ஸோ இத்தனை ப்ராடக்ட் வாங்குற விலை வந்து 10 ப்ராடக்ட் விற்கிற விலைக்கு சமமாக இருக்குது அப்படின்ற போது எவ்வளோ ப்ராஃபிட் அல்லது லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்றத கேட்குறாங்க. இதை வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க எப்படி பண்ணுறது அப்படின்றத. ஸோ நியூமரேட்டரில் என்ன பண்ணணும், டினாமினேட்டரில் என்ன போடணும், அதை எப்படி போடணும் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபோர்த் டைப் வந்து டிஸ்கவுண்ட் பேஸ் பண்ணது. டிஸ்கவுண்ட் பேஸ் பண்ணி ரெண்டே ஃபார்முலா தான். ஒன்று செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும், இன்னொன்று வந்து காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். கொஸ்டின்ல ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா நீங்க வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறீங்க. ஸோ இந்த காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண போறீங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் டைப் வந்து எரர் பேஸ்ட். ஸோ இவ்வளோதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ் பண்ண சம்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிர்தௌஸ் அகாடமி. ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அந்த கமெண்ட் செக்ஷன்ல போடக்கூடிய அந்த ஆன்சர்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த ஆன்சர்ஸ்க்கு நான் வந்து கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ஒரு 24 ஹவர்ஸாவது மினிமம் வந்து வெயிட் பண்ணுங்க. ஸோ கமெண்ட் போட்ட உடனே ரெஸ்பாண்ட் பண்ணிடணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நமக்கும் கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது. ஸோ அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீ டைம்ல அந்த மாதிரி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த கமெண்ட் செக்ஷன் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுவேன். ஆன்சர் பண்ணிட்டே தான் இருக்கிறேன் எல்லா வீடியோஸ்க்கும். ஸோ தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து இன்ட்ராக்டிவாக வந்து கமெண்ட் போட்டுகிட்டே இருங்க. நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிர்தௌஸ் அகாடமி.